பல நேரங்களில் உங்களுடைய உணவு பேரிச்சம்பழமும் தண்ணீரும், அதுலேயே 2 மாதம் 3 மாத காலம் ஓடும். அடுப்பு எரியாமல் பேரித்தம்பழமும் தண்ணீரையும் சாப்பிட்டு 2 மாத காலம் 3 மாத காலத்தை ஓட்டி விடுவார்கள் நபியின் குடும்பத்தார்கள். அவ்வளோ ஏழ்மை இருந்தது, அவ்வளோ வறுமை இருந்தது. அப்படின்னா பாருங்க, பேரிச்சம்பழமும் தண்ணீரும் ஒரு உணவா? அன்னைக்கு அந்த பேரிச்சம்பழம் கூட இல்லை. இன்னைக்கு நமக்கு பேரிச்சம்பழம்லாம் எக்ஸ்ட்ரா. நோன்பு திறக்கும் போது பேரிச்சம்பழம் இருக்கும், அதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சிருக்கும். அதுக்கு அப்போ பெருசாக மதிப்பு கிடையாது. முதல் கஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன போனால் போதும் பேரிச்சம்பழத்தை வாயில் போட்டுக்கும். பேரிச்சம்பழம் ஒரு உணவு, பிரதானமான உணவு நம்ம சொல்லுவோமா? அது ஒரு பிரதானமான உணவாக நமக்கு தந்த நோன்பு திறக்க வர்றவங்களுக்குலாம் கஞ்சிலாம் இல்லாமல் வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் தந்தேன். நிறைவான உணவு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் போகும்போது துவா செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமா? எது இந்த பேரிச்சம்பழத்துக்கு துவாவா? நீங்களே வச்சுக்கோங்க, நான் வேற எந்த பள்ளியில் கஞ்சி சூப்பராக இருக்குன்னு பார்த்து அங்கே போய் அப்படி போய் கிளம்பிடுவோம் நம்ம. ஆனால் நீங்கள் பாருங்க, அது கூட இல்லைன்ட்டாங்க, வெறும் தண்ணி தான் இருக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபையில் கேட்குறாங்க, இவர் என்னுடைய விருந்தாளி, எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, உங்களை யாரும் இவரை தம்முடைய விருந்தாளியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்ன உடனே ஒரு சஹாபி டக்குன்னு எழுதிட்டார், அல்லாஹ்வின் தூதரே கவலைப்படாதீங்க, நான் ஏற்றுக்கிறேன், இனிமேல் அவர் ஏன் விருந்தாளி அப்படின்ட்டார். அவரை தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. மனைவிட்ட சொல்கிறாங்க, அக்ரிமி லைஃப் ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளியை அழைத்து வந்திருக்கிறேன், கண்ணியப்படுத்து, வீட்டில் என்ன இருக்கோ எல்லாம் கூட. ரசூலுல்லாஹ் நம்முடைய விருந்தாளி இல்லை, அல்லாஹ்வின் தூதருடைய விருந்தாளி, வீட்டில் என்ன இருக்கோ அதை இந்த விருந்தாளிக்கு வழங்கு அப்படிங்கிறாங்க. அவங்க மனைவி பதறி அடித்து கொண்டு, என்னங்க இந்த நேரம் பார்த்து கூட்டு வந்துட்டீங்க, நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையே, நம்ம குழந்தைக்குன்னு உள்ள சாப்பாடு தான் இருக்கிறது, மாமா ஆனா இல்லா கூத்து சிப்பியானி, நம்முடைய குழந்தைகளுக்கு என்று குறைந்த அளவிலான உணவு அதுதான் இருக்கிறது, அதை தவிர்த்து வேற எதுவுமே நமக்கே இன்னைக்கு சாப்பாடு இல்லையே, இன்னைக்கு போய் விருந்தாளியை கூட்டு வந்துட்டீங்களா, அது ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அழைத்து வந்திருக்கிறீர்களே என்று அவங்க மனைவி பதறி எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள். அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி சும்மா விடக்கூடாது, கண்ணியப்படுத்திடணும். கணவரும் மனைவியுமாக சேர்த்து பிள்ளையை தூங்க வச்சிருவோம், நாம் இருவரும் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம். வீட்டு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு, உள்ளறையில் இருந்து கொண்டு முதல் விருந்தாளிக்கு அந்த குழந்தைக்குரிய சாப்பாடு எடுத்து வச்சிடணும், குழந்தையை தூங்க வச்சிடணும். விருந்தாளிக்கு சாப்பாடு எடுத்துட்டு உள்ளறையில் போய் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவதை போன்று, நம்ம சாப்பிட்றது இல்லைன்னா அவர் சங்கடப்படக்கூடாதுல்ல, வந்த விருந்தாளிக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று எண்ணி நாம் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்வோம். நான் விளக்கு சரி செய்கிற மாதிரி போய் விளக்கு அணைச்சிடுறேன், அதுக்கப்புறம் வெறும் சாமான்கள் பாத்திரங்களை மாத்திரம் நம்ம புழங்கிக் கொள்வோம். வெறும் சாமானை மட்டும் இங்கிருந்து அங்கே வைக்கிறது, அங்கிருந்து இங்கே வைக்கிறது. வந்த விருந்தாளி என்ன நினைப்பாரு, உள்ள தடப்படலாம் சாப்பாடு நடக்குது, பல வகையான உணவை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்குவார்ல. வந்தவருக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்படி நாம் சமாளித்துக் கொள்வோம் என்று கணவன் மனைவி இருவருமாக முடிவு செய்து சரின்ட்டு அதன்படியே செஞ்சிடறாங்க. வெற்றிகரமாக விருந்தாளிக்கு குழந்தைக்குரிய சாப்பாடை வச்சாச்சு. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு போயிட்டார், எந்த குறையும் இல்லை. இப்போ நம்ம குழந்தைக்குரிய சாப்பாடு வச்சோம்னா அது ஒரு விருந்துக்கு போதுமா? விருந்துன்னு நடந்துச்சுன்னு வைங்க, முதல் கட்ட விருந்து முடிஞ்சு அடுத்து என்ன 2ஆம் பத்தி சாப்பாடு கொண்டு வாங்க, 3ஆம் கட்ட சாப்பாடு. திடீர்னு சாப்பிட்டு இருக்கும்போது இன்னொரு குரூப் வரும், அங்கே ஆளு ஒரு கை குறையுதுங்குவாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, நான் வர்றேன், யுத்தத்துக்கு கூட அவர் வரேன்னு சொல்ல மாட்டார், நான் வரக்கு நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு பந்தியில் போய் சேர்ந்துக்குவோம். இப்படி நாம் இருப்போம். அவரும் குழந்தைக்குரிய சாப்பாடை தன்னிறைவாக சாப்பிட்டு போயிட்டார். அவங்களும் சாப்பாடு இல்லாமலேயே குழந்தையை தூங்க வைத்து விட்டு அந்த இருட்டில் சாப்பிடுவதை போன்று பாவனை செய்து விட்டார்கள். இது இரவு நடக்குது. மறுநாள் காலை அவர் அலட்டிக்கவே இல்லை, ரசூலுல்லாஹ்வை சந்திக்க பள்ளிக்கு வர்றார், வழக்கம் போல பள்ளிக்கு வர்றார். அதை பற்றி அலட்டிக்கலை, பெருசாக 4 பேர்கிட்ட நான் என்ன செய்தேன் தெரியுமான்னு சொல்லி பெருமை பேசலை, இயல்பாக வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீயின் மூலம் அறிவித்து கொடுத்து விட்டான். இவங்க செய்த இந்த செயல் வஹீயின் மூலம் அறிவித்து கொடுக்கப்பட்டு விட்டது. அவர் வர்றதை பார்த்து ரசூலுல்லாஹ் போகிறாங்க, நேற்று அற்புதமான காரியத்தை செய்து விட்டீர்கள், கத அஜிபல்லாஹு மின் சனிஇக்குமா, கணவன் மனைவி உங்கள் இருவரின் செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு போனான். பாருங்க, அவர் சொல்லலை, அவர் ஃப்ளெக்ஸ் வைக்கல, அவர் பேனர் வைக்கல. இன்னைக்கு நம்மள யாரும் அப்படி விருந்து கொடுத்தோம் வைங்க, அப்படி விருந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமலே லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும், ஃபேஸ்புக்கில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன இது மாதிரி என்னுடைய நண்பர் பாருங்க வந்தார், நம்ம தான் அவருக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், சாப்பாடு கொடுத்துருக்குறோம், இந்த நான் வாங்கி கொடுத்த எலும்பை, நல்ல எலும்பை நறுக்கென்று கடிக்கும் காட்சி தலைப்பு போட்டு அனுப்பி விட்டுருவார். அது 1 மில்லியன் வியூஸ் போயிடும். இவர் வீட்டுக்கு போகும்போது தான் பார்ப்பார், அடப்பாவி நமக்கு விருந்துன்னு கூப்பிட்டான், அவர் ஃபேஸ்புக்கில் இப்படி போட்டு மானத்தை வாங்கிட்டான்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ விருந்து நடக்கும் போதே லைவும் சேர்ந்து போய்கிட்டு இருக்கும். அவர் அதை விளம்பரப்படுத்தவே இல்லை. அல்லாஹ் அந்த செயலை அங்கீகரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலம் அறிவித்து கொடுத்து விட்டான். இப்படி அவருடைய வீட்டில் நடைபெற்றது. தம்மை விட, தம்முடைய தேவை விட பிறருக்கு அவர் முன்னுரிமை வழங்கியிருக்கிறார் என்று அந்த செயலை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து சொல்றாங்க, கத அஜிபல்லாஹு மின் சனிஇக்குமா, அல்லாஹ் உங்கள் இருவருடைய செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு போனான்.
வியந்து போனான். மற்றும் ஒரு அறிவிப்பில் அல்லாஹ் சிரித்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கங்கிற செய்தியை பார்க்குறது. இது புகாரில 3798வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. பாருங்க, அவங்களுடைய செயல் இந்த நேரத்தில் தான் இந்த வசனம் அருளப்படுகிறது. நான் முன்பு சொன்னேன், யார் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றாரோ அவரே வெற்றியாளர்கள். முஹாஜிர்களுக்கு இவர்கள் தங்களுடைய தேவை விட முஹாஜிர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள், அவங்கள நேசிக்கிறாங்க என்கிற அந்த வசனம் இந்த சமயத்தில் தான் அருளப்பட்டது என்கிற செய்தியை பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியில் தெளிவுபடுத்திட்டாங்க. அவங்க இஹ்லாஸுக்கு முன்னால, மன தூய்மைக்கு முன்னால் நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவங்க உழைப்புக்கு முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை, அவர்களுடைய சிறப்பை பற்றி பேசுவதற்கு கூட நம்ம ஆள் இல்லை என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு செய்தியில். புகாரில 3673, முஸ்லிம்ல 2540 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, லவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், உங்களில் ஒருவர் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தால், உஹது மலை அளவுக்கு தங்கம் யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒரு பொட்டு தங்கம் அல்ல, உஹது மலை எவ்வளவு டன் கணக்கில் இருக்கிறது, அவ்வளவு தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் சரி, மா அதிரக்க முத்த அஹதிஹிம் வலா நசீஃபஹும், என்னுடைய தோழர்களில் ஒருவர் தன்னுடைய கை முத்து, 2 கை சேர்ந்து இது ஒரு முத்து, இந்த அளவிற்கு தர்மம் செய்ததையோ, இதில் பாதி ஒரு கையளவு, இந்த அளவுக்கு தர்மம் செய்த நன்மையை கூட உங்களால் அடைய முடியாதுட்டாங்க. இது சாதாரணமான சிறப்பா? ஒரு முத்துனா இது, இந்த 2 கை சேர்ந்து கை நிரம்ப இருப்பது தான் ஒரு முத்து. ஃபித்ரா கொடுக்க சொல்லுதுல மார்க்கும், ஃபித்ரா எத்தனை முத்து? இது மாதிரி 4 முத்து, இது ஒரு முத்து, 1 2 3 4, இது சேர்ந்தா ஒரு சாவு, 4 முத்து சேர்ந்தா ஒரு சாவு, அது ஒரு சாவு என்று அளவிடப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள அளவு முறை. அப்போ இது ஒரு முத்து, இது மாதிரி 4 கை சேர்ந்தா ஒரு சாவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபித்ராவுக்கு ஒரு சாவுன்னு சொல்றாங்க, 4 முத்துங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சரி, என்னுடைய தோழரில் ஒருவர் ஒரு முத்து அளவுக்கு தர்மம் பண்ணியிருப்பார்ல, ஒரு முத்து, இந்த நன்மை உங்களால் பெற இயலாது. ஒரு முத்து வேண்டாம், ஒலா நசீஃபஹு, அதுல பாதினா இதான், இந்த அளவுக்கு, இந்த நன்மை கூட உங்களில் ஒருவர் பெற இயலாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? நாம தங்கத்தையே தர்மம் செய்தாலும் சரி, அவர்களில் ஒரு கையளவுக்கு செய்த தர்மத்தின் கூலியை நம்மால் பெற முடியாது, அதற்கு நம்ம நெருங்கவே முடியாது என்று சொன்னால், அவர்களுடைய இஹ்லாஸ் வேற, நம்ம இஹ்லாஸ் வேற, அவங்களுடைய மன தூய்மை வேறு, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே இலக்காக கொண்டு அவர்கள் செயல்படக்கூடிய தன்மை வேறு, நம்முடைய செயல்படக்கூடிய தன்மை வேறு. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதில் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ இந்த பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாராட்டுறாங்கிறத பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, புகாரில 6695வது செய்தி, ஹைருக்கும் கரணி, உங்களில் சிறந்தவர் என்னுடைய காலத்தவர்கள், சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பிறகு அடுத்த காலத்தில் உள்ளவர்கள், சும்மல்லதீன எலூனஹும், அதற்கு பிறகு அடுத்த காலத்தில் உள்ளவர்கள். எந்த வகையில் சிறந்தவர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சும்ம யஜிஉ கௌமுன், அதற்கு பிறகு சில மக்கள் வருவார்கள், என்தீரூன வலா யஃபூன், நேர்ச்சை செய்வார்கள், அதை முறையாக நிறைவேற்ற மாட்டார்கள், வ யஹூனூன வலா யுக்தமனூன், மோசடி செய்வார்கள், நம்பிக்கைக்கு பாத்தியமானவர்களாக இருக்க மாட்டார்கள், வ யஷ்ஹதூன வலா யுஸ்தஷ்ஹதூன், சாட்சி சொல்வார்கள், சாட்சி சொல்லுமாறு வேண்டப்படவே மாட்டார்கள், சாட்சி சொல்லுமாறு கேட்டிருக்கவே மாட்டாங்க, அவர் அந்த சம்பவத்தில் இருந்திருக்க மாட்டார், ஆனால் பொய் சாட்சியும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட கூட்டம் வந்து விடும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னுடைய காலத்தவர்கள் சிறந்தவர்கள், அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை, அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை, 3வது தலைமுறை, அதுக்கப்புறம் காலத்தில் வரக்கூடிய மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட பண்புகள் வந்துடும்னா, பொய் சொல்லுவாங்க, பொய் மிகைத்து விடும், பொய் சாட்சியம் மன உறுத்தலே இல்லாமல் பொய் சாட்சியம் அளிப்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பேரில் நேர்ச்சி செய்து அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் இருப்பார்கள், மோசடி செய்வார்கள், இதுவெல்லாம் அதிகரித்து விடும் என்கிறார்கள். அப்ப இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழரிடத்தில் இந்த பண்புகள்லாம் குறைவா இருக்கும். அவங்க அடுத்தவங்களுக்கு மோசடி செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க, அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும், நேர்ச்சி செய்தால் நிறைவேற்றுவார்கள், அந்த வகையில் அவர்கள் சிறந்தவர்கள், என்னுடைய காலத்தவர்கள் சிறந்தவர்கள் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கிறத பார்க்கணும். இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் களத்தில் உறுதியாக நிற்கிறது, சிரமமான காலகட்டத்தில் உதவி செய்ய முன் வருவது. ஏன்னா ஹந்தக் யுத்தம் நடைபெறும் பொழுது புகாரி 3796 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குழி தோண்டணும், கூட்டுப்படை அஹ்ஸாப் போர்னு சொல்லுவாங்க, அதற்கு தான் ஹந்தக் யுத்தம் என்றும் வரலாற்றில் சொல்லப்படுகிறது. ஒரு போருக்கு தான் 2 பேர், அஹ்ஸாப் போர் கூட்டு படைகளினுடைய யுத்தம், ஹந்தக் என்கிற போர், அகல் போர் என்று தமிழில் நம்ம சொல்லுவோம்.
அப்போ எல்லாரும் சேர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்க வர்றாங்கன்னு சொல்லும் பொழுது குழி தோண்டணும் அப்படின்னு ஆலோசனையில் முடிவு செய்யப்பட்டு ஒரு பெரிய அகல் வெட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு அகல் வெட்டுறாங்க. அகல் வெட்டும் பொழுது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் ஒரு கவியாக அரபியில் படிக்கிறாங்க, நஹனுல்லதீன பாயஉ முஹம்மதன் அலல் ஜிஹாதி மா பக்கீனா அபதா. நாங்கள் நபியிடம் முஹம்மது அவர்களிடம் பையத் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். எதன் மீது? அலல் ஜிஹாதி மா பக்கீனா அபதா, உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அறப்போர் புரிவோம் என்று நாங்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அகல் தோண்டுவோம், அந்த சிரமத்தை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டு குழி தோண்டு கொண்டிருக்கும் போதே இதை அரபியில கவியாக படிக்கிறார்கள். இதை ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, அன்சாரிகள் கஷ்டப்படுறதை பார்க்குறாங்க, முஹாஜிர்கள் கஷ்டப்படுறதை பார்க்குறாங்க. இவ்வளவு சிரமமான கட்டத்தில் தம்மோடு துணை நிற்பதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியிலே மறுகவியில் அவர்களுக்கு பதிலளித்தார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. இறைவா, மறுமை வாழ்க்கையை தவிர்த்து வேறு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைன்னு அது மர்ம வாழ்க்கை தான். இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே அல்ல. ஃபஅக்ரிமில் அன்சார வல் முஹாஜிரா, அந்த மறுமையில் இந்த அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் இறைவா நீ கண்ணியப்படுத்து. அந்த மறுமையில் இவர்களை நீ கைவிட்டு விடாதே. இன்னொரு அறிவிப்பில், இறைவா, அந்த மறுமை வாழ்க்கை இவர்களுக்கு ஈடற்றத்தை கொடுக்கும் விதமாக இவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்கு, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தார்கள், பிரார்த்தனை செய்தார்கள் என்பதையும் புகாரில 3796வது இலக்கத்தில் பதிவான செய்தியில் பார்க்கும். இப்படி நபித்தோழர்களுக்கு என்று ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது. அதனால இவங்களுடைய வரலாறு நமக்கு கண்டிப்பாக தேவை. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும், எவ்வளவு தியாகம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும் அவங்களும் நம்மை போன்ற மனிதர்கள். மனிதன்கிற முறையில் அவரிடத்துல சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும், பிழைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிழையில் முடிவு சொல்லக்கூடியவர்கள் நாம் அல்ல. அந்த பிழை அவர் மனிதர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய பிழைகள் தானே ஒழிய அவங்களுடைய தியாகத்தை அது குறைவுபடுத்தி விடாது. இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் பட்ட தியாகத்தையோ, இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய அவர்கள் செய்த உழைப்பையோ அது ஒருபோதும் வீணாக்கி விடாது. அவருடைய பிழைகளை அல்லாஹ் பொறுத்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இப்படிப்பட்ட நபித்தோழர்களின் வரலாறுகள் இருந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் ஒரு நபித்தோழருடைய வரலாற்றை பற்றி அறிந்து கொண்டு அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.